இந்த சீரீஸ் வரத்துக்கு காரணமானவாள் அதாவது எத்தனையோ ரசிகாஸ் அவளோட கான்ட்ரிபியூஷன் தான். அவளுக்கும் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நான் நன்றி சொல்லிட்டேன், மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மெயின் திங் என்னென்னா ஐ வாண்டட் டு தேங்க் தி ஆர்டிஸ்ட் அண்ட் த க்ரூ, த என்டையர் டீம். அது அடுத்தது நான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஹைதராபாத்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கார், ஸ்பெஷலாக இந்த இதுக்குன்னே வந்திருக்கார், இந்த மீட்டுக்காகவே வந்திருக்கார். ஏன் அவரை நான் வர வைச்சேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த சீரீஸ் நாட் ஓன்லி திஸ் கர்மாவும் சரி இதுவும் சரி இது பண்ண முடியறதுன்னா அதுக்கு பிரதான காரணம் அவர் தான். அவர் பேர் வசந்தம் சிவா சார். வாங்க சார் மேடைக்கு ப்ளீஸ். அதாவது கர்மா பார்ட் 2, கர்மா 1 ராஜ் டிவியில் பாதியில் நின்று போச்சு. மறுபடியும் அதை ரிவைவ் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஆனால் ரசிகர்கள்ட்டேருந்து நிறைய இது வந்துட்டு இருந்தது, சார் நீங்கள் கர்மாவை கண்டினியூ பண்ணுங்க, கர்மாவை கண்டினியூ பண்ணுங்க, நான் எப்படி பண்ணுறது எனக்கு தெரியல. அப்போ இவர் தான் ஹி செட் நம்ம வியூவர்ஸ்கிட்ட ரசிகர்கள்ட்டே நம்ம கேட்போம், கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு அது சுத்தமாக நம்பிக்கையே இருக்கலை. ஐ வாஸ் வெரி ஸ்கெப்டிக்கல். ஐ செட் சார் நம்மளுக்கு தேவையை இன்னும் 60 எபிசோடு எடுக்கணும், 60 எபிசோடுக்கு ஃபண்ட்ஸுக்கு நான் இங்கே இவாள்கிட்டருந்து நான் எப்படி கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் அப்படின்னு. ஹி வாஸ் வெரி பாசிட்டிவ். நாட் ஓன்லி தட், அவர் என்ன பண்ணார்னா முதல் வீடியோ நான் போடுறேன் அண்ட் அவர் ஒரு வீடியோ இதுக்குன்னே ஒரு வீடியோ பண்ணார். வீடியோவில் ஒரு அப்பீல் பண்ணார், இந்த மாதிரி சீரீஸ் நீங்கள்லாம் பார்த்துட்டுருக்கீள், நீங்கள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னார். அதுதான் தட் வாஸ் த சீட். அதுலேருந்து நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தா அப்புறம் கர்மா முடித்து இப்போ பெரியவாளம் நடந்துட்டுருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, தேங்க்ஸ் எல்லாம் ஒரு சாதாரண வேர்டு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ இவரோட நம்ம அசோசியேட் ஆயிருக்கோம், இல்லை பக்கத்தில் வந்திருக்கோம், இல்லை இந்த சீரியலை பார்க்க முடியறது, அதை அனுபவிக்க முடியறதுனால அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பினை இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் அந்த கொடுப்பினை இருக்குது. அதுவே ரொம்ப பெரிய வரம். ஆக்சுவலாக அது சும்மா பேசிட்டு சார், இந்த க்ரௌட் ஃபண்டிங்னு ஒரு கான்செப்ட் சார் பாருங்க, சீரியல் எடுக்கிறதெல்லாம் நான் பார்க்குறேன். இந்த க்ரௌட் ஃபண்டிங்லாம் என்கிட்ட சொன்னேன்னா எனக்கு அதில் அவ்வளோ உடன்பாடு இல்லை. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பித்தேன். அது ஆரம்பித்து விட்டதோட ஆரம்பித்தது ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பாக இருந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கு பின்னாடி உள்ள இந்த கண்டென்ட் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மகா பெரியவாங்கிற பெரிய சக்தி இருக்கிறது. அப்புறம் ஸ்கில் செட்னா அபரிமிதமான ஸ்கில் செட் உள்ள ஒரு டைரக்டர். இதெல்லாம் கரெக்டாக இந்த இடத்துல வச்சா இது நல்லா இருக்கும் அப்படின்றது, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இது சக்சீட் ஆச்சு. நான் ஒரு நிமித்தம், அவ்வளோதான், ஒரு கருவி, அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நான் சீரியலில் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ எப்படி சார் இருக்கேன்னு கேட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கொடுப்பினையை எனக்கும் கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு மனமாற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷஸ். டெஃபினெட்லி ஐ வில் கேரி ஆன் அண்ட் அதுக்குண்டான பிளான்ஸும் இருக்குது. சிவசங்கர் இதில் ஜெயேந்திர பெரியவராக ஈ ஹேட் இது பார்ட்டிசிபேட் பண்ணால். ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன கிளிப் இப்போ, ஏன்னா பெரியவா சீரியஸ்கிறதுனால பெரியவாளாக நடித்தவாளை நான் இது பண்ணிட்டுருக்கேன். மனுஸ்மிருதி உள்பட தர்மசாஸ்திரங்களில் 8 விதமான விவாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிராமம், தெய்வம், ஆர்ஷம், பிராஜாபத்தியம், ஆசுரம், காந்தர்வம், ராட்சசம், பைசாச்சம். பிராமம் அதாவது குருகுலவாசம் முடிஞ்ச உடனே தன் பிரம்மச்சாரி மகனுக்கு அவளோட மாதா பிதா ஒரு நல்ல குடும்ப பண்ண அவளோட பெத்தவா கிட்ட தம் மகனுக்கு கன்னிகாதானம் பண்ணி தர சொல்லி கேட்கறது. அதாவது பையனை பெத்தவா பொண்ணை பெத்தவா கிட்ட கேட்கறது. இதுதான் பிராமம். ரெண்டாவது தெய்வம். உரிய காலத்துல பொண்ணை தேடி வரன் எதுவும் வராததுனால பெண் வீட்டார் மணமகனை தேடி யாகசாலையிலேயே மாப்பிள்ளை பார்த்துடுறது. அடுத்ததா ஆர்ஷம், ரிஷிக்கு கொடுக்கறது. இது ரிஷிகள் சம்பந்தப்பட்டது. நாலாவதா வருது ராஜாபத்தியம், ஒரு பிரம்மச்சாரிக்கு கன்னிகாதானம் பண்ணி தரும் விவாக முறை. ஆசூரம், அசுரத்தனமான மேட்ச் ஆகாத பொருத்தமில்லாத வரன், அதாவது கட்டாய கல்யாணம், பந்துக்களுக்கும் இஷ்டம் இல்லாத விவாகம். இது காந்தர்வம். அப்படின்னா
புராண காலத்துல சாக்குந்தலை துஷ்யந்தன் மாதிரி இந்த காலத்துல ஓஹோன்னு கொண்டாடப்படுற காதல் திருமணம் தான் காந்தர்வ விவாகம். 7வது ராட்சசம். பொன் வீட்டாரோட யுத்தம் செஞ்சு ஜெயிச்சு பொண்ணை கடத்திட்டு போய் திருமணம் செய்யறது ராட்சசம். கடைசியா வர்றது பைசாச்சம். அசுரத்தனமானது ராட்சசத்தனமானது. பொண்ணோட சம்பந்தம் இல்லாம பொண்ணை பலவந்தப்படுத்தி விவாகம் செஞ்சுக்கிறது. இது எல்லாத்துலேயும் பிரம்ம விவாகம் அதுதான் அதீதமானது, சிரேஷ்டமானது. விவாகங்கிற சம்ஸ்கார வார்த்தைக்கு பலவிதமான உத்தேசங்கள் உண்டு. அஃப்கோர்ஸ் இவர் வந்து ரவி வெங்கட்னு என்னோட ஃப்ரெண்டு. அவர் வந்து ஹைதராபாத்தில் இருக்கார். இன்ஃபேக்ட் இந்த இதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொருத்தரையும் ஹைதராபாத்லேருந்து வந்துட்டு போயிட்டு இருந்தார் அவர். அண்ட் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வர வேண்டியது அவர் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டார். ஆக்சுவலாக கார்த்தால் வந்துட்டு நைட்டு போகிற மாதிரி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டார். பட் டியூ டு சம் அவரோட பர்சனல் அஃபிஷியல் கமிட்மெண்ட்னால டிக்கெட்டை கேன்சல் பண்ணுற மாதிரி ஆகிடுது அவருக்கு. ஸோ ஹீ குடண்ட் பி ப்ரெசன்ட் ஹியர். ஆனால் என்னன்னா அவரோட ஒரு கிளிப்பை நான் இப்போ போட போகிறேன். என்ன பிரத்யேகமாக அதில்னா பாலபெரியவா வந்து இப்படி அப்படி புருவத்தை வசத்தி பேசுவா இல்லையா, அதை அப்படியே தத்ரூபமாக பண்ணால் நிறைய பேர் எனக்கு அதுக்கு வந்து பாராட்டி இது பண்ணியிருந்தா. ஸோ அந்த கிளிப்பை இப்போ நம்ம பார்க்கலாம். பாலபெரியவா. ஒரு பிரதான காரணம் இருக்கு. ஸ்ரீமதி தெய்வத்தின் குரல் புஸ்தகத்தை படிச்சுட்டு உபன்யாசம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கேளோன்னு ஓரளவுக்கு என்னை தயார்படுத்தின்னு இருக்கேன் பெரியவா. இருந்தாலும் பெரியவா உத்தரப்படி தெய்வத்தின் குரலை ஆழ்ந்து படிச்சுட்டு வரேன். தெய்வத்தின் குரல் புஸ்தகத்தை படிச்சுட்டு உபன்யாசம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கேளோன்னு ஓரளவுக்கு என்னை தயார்படுத்தின்னு இருக்கேன் பெரியவா. இருந்தாலும் பெரியவா உத்தரப்படி தெய்வத்தின் குரலை ஆழ்ந்து படிச்சுட்டு வரேன். ஆனா என்ன கொஞ்சம் நர்வஸாவும் பதட்டமாவும் இருக்கு. யாருக்கு தன்னம்பிக்கை இருக்கோ அவளுக்கு இந்த நர்வஸ்னஸ் பதட்டம் இதெல்லாம் இருக்காது. எடுத்துட்ட காரியத்தை பத்தின முழு நாலேஜ் இருந்தா பயம் தன்னால போயிடும். என்ன படிக்க படிக்க எல்லாம் தானா வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகா பெரியவா பாலகனா இருந்த பொழுது திடீர்னு அவரை பீட்டாதிபதி ஆக்கினார். அவர் திகச்சு போகல, மலைச்சு போகல. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இந்த லோகத்துக்கே தெரியும். அந்த உயர்ந்த இடத்துல இருந்த அவர் ஜாதி மத வித்தியாசம் பார்க்காம இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாரும் வசரணும்னு தர்ம பரிபாலனத்துக்காகவும் பாடுபட்டார். நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் பெரியவா. பெரியவா எங்களுக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாம் பெரியவா அனுகிரகம். நான் இப்ப சொன்னதுக்கும் தெய்வத்தின் குரலுக்கும் ஒரு முக்கிய சம்பந்தம் இருக்கு. வீணா இப்ப எந்த சிந்தனையும் வேண்டாம். காரணம் என்னன்னு போக போக உங்களுக்கே தெரிய வரும். நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி தெய்வத்தின் குரல்ல சொல்லப்பட்ட எல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும். குறிப்பா குழந்தைகளுக்கு போய் சேரணும். அப்பதான் அவ வளர்ந்தப்புறம் எது தர்மம் எது நியாயம்னு பாகுபடுத்திக்க, தன்னை பக்குவப்படுத்திக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். மடத்துல இருந்து உங்களுக்கு அப்பப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒத்தாசை எல்லாம் வரும். இப்பெல்லாம் சோஷியல் மீடியா ஒரு பவர்ஃபுல் மீடியம் ஆயிடுத்து. எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அது உடனே உலகம் முழுக்க வேகமா பரவிடுறது. யாரோ அவ ஒப்பீனியனை சொன்னா அதை கான்ட்ரவர்ஷியல் ஆக்கி அதை பத்தி சர்ச்சை, விவாதம், அதுக்கு பதில், மறுபதில் அப்படின்னு அது வளர்ந்துட்டே இருக்கு. நாம என்ன பண்ணணும்னா அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம கடமையை மட்டும் பூரணமா செய்யணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க புறப்படணும் இல்லையா?
பக்கத்துல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு மடத்துல போஜனம் பண்ணிட்டு போங்கோ. ரகு, எல்லாம் பெரிய அனுகிரகம். காமாட்சி அம்மன் துணை இருப்பா. சந்திரமௌலீஸ்வரர் அனுகிரகம் என்னென்னைக்கும் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக மகா பெரிவாளாக நடித்த திரு முத்து வெங்கட்ராமன் அவரும் ஒவ்வொரு இடத்தையும் மதுரையிலேருந்து வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆக்சுவலாக அது எப்படி அமைஞ்சதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா எனக்கு முன்ன பின்ன வர பழக்கம் கிடையாது. இந்த சீரீஸ்க்காக தான் மதுரையிலேருந்து வந்தார். இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தட். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எப்படின்னா இவர் ஸோ டிசிப்ளின்ட். அதாவது யார்ட்டையும் அதிகமாக பேசவே மாட்டார். செட்டில் கூட சொல்கிறேன், அவர் வருவார், அவர் மாட்டுக்கு அவர் ஒர்க்கை பண்ணுவார். பேக்கப் அப்படின்னு நான் சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் பார்த்தா அவர் காணாமல் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின். அண்ட் சார், ஸோ வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர் டுடே. அண்ட் ஒரு மற்றவாள்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா நீங்கள் எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து தட் இஸ் எனக்கும் இந்த ஐ மீன் எபிசோடுக்கும் ரொம்ப இதெல்லாம் லிங்க்லாம் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் ஆல் நான் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு சீஃப் மேனேஜர் கேட்ட ரிட்டையர் ஆனது தான் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நான் வந்து பெரிய டிவோட்டி ஆஃப் பெரியவாள்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போ சின்ன வயசில் பெரியவா தூரக பார்த்தது. அதுக்கப்புறம் நோ இன்ட்ராக்ஷன். மடத்துலேயே ரொம்ப வந்து இதெல்லாம் இன்வால்மெண்ட்லாம் எனக்கு கிடையாது ஆக்சுவலாக. என்னுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து ஒரு 2022 சம் இஷ்யூஸ் வேறு. அப்போ வந்து இட்ஸ் அ கோயின்சிடென்ஸ், பெரியவாளோட அவருடைய அந்த ஜெயந்திக்காக போகும்போது ஐ காட் எ ஃபோட்டோகிராஃப். தட் வாஸ் த ஃபஸ்ட்டு டைம் எங்கள் அதுக்கு என்னுடைய வீட்டுக்கு பெரியவா கொண்டு அந்த ஃபோட்டோ வருது. அப்புறம் முடிஞ்சு போச்சு. திடீர்னு சம்டைம் இந்த அக்டோபரில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்தது. அப்புறம் உடம்பு பார்த்தா இவர் வந்து அந்த மாதிரி ஒரு சீரியல் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாவே அப்கிரேட். ஸோ அதனால் வந்து நான் இது வந்து ஷீர் ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஒரு கோயின்சிடென்ஸ் ஐ காட் இன் டு திஸ் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக எனக்கு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் நான் வந்து ஒரு இந்த ஆத்ம விசாரம்னு சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ காட் இன் டு இந்த உபநிஷத்துலாம் கொஞ்சம் இன்வால்மெண்ட் எனக்கு. அந்த வேதம் கொஞ்சம் கற்றுட்டேன். உபநிஷத்தில் வந்து எனக்கு ஒரு டீப் இன்வால்மெண்ட் உண்டு. சுவாமி சர்வப்பிரியானந்தான்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண மடத்தில் வந்து ஒரு சுவாமிஜி இருக்கார். ஹீ இஸ் பிளேஸ்ட் அட் யூஎஸ். அவருடைய நான் ஃபாலோவர் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து இந்த ஆத்ம விசாரம் என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட்டு. இன்ஃபேக்ட் ஐ ஆம் ப்ராக்டிஸிங் இட் ஆஸ் எ ப்ராக்டிஸிங் பர்சன் ஆக்சுவலாக அது. ஸோ அதனால் வந்து தட் இஸ் ஒன் ஏரியா. அண்ட் ஃபைனலி அந்த ஆர்த்தி சாங் எடுத்தான். ஆர்த்தி சாங் எடுக்கும்போது எனக்கு அந்த பாட்டு முடியும் போது எனக்கு அப்படியே என்னுடைய உயிர் நின்றுடாதா அப்படின்னு ஒரு தோணல் வந்துடுச்சு. அந்த பாட்டு நடந்துட்டு இருக்கும்போது அந்த மூமெண்ட்லேயே எனக்கு வந்து என்னுடைய உயிர் பிரிஞ்சிடாதான்றது தோண ஆரம்பிச்சு. ஒரு செகண்ட் ஒரு ஷூட்டிங்னு விட்டுட்டேன் ஆக்சுவலாக. ஆத்ம விசாரம் என்னுடைய ஃபேவரட் ஏரியா. அண்ட் ஐ எம் ப்ராக்டிஸிங் பர்சன். மானசிக குரு வந்து எனக்கு சர்வப்பிரியானந்தான்னு சொல்லிட்டு அவரோட லெக்சர்ஸ் வந்து இட் இம்பேக்ட் மீ வெரி மச். சரி, ஐ மீன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷேரிங் பர்சனல் இதுவாக. நான் வந்து உங்களை வந்து ஐ ஹவ் செலக்டட் ஆல்ரெடி சம் கிளிப்ஸ், அதையே நான் அப்ளை பண்ணிடுறேன் உங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். பாரத தேசத்தில் அவதரித்த எத்தனையோ ஆச்சாரியவரியர்களில் ஒரு உத்தமமான ஆச்சாரியராய் திகழ்ந்தவர் பரமாச்சாரியர்.